ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 8 அப்கமிங் பைக்ஸ் இந்த 2025ல் என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 8 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவோட F450 GS அப்படிங்கிற இந்த ஒரு பேரலல் ட்வின் இன்ஜின் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் முடிஞ்ச மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோட் டெஸ்டிங்காக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்த ஷார்ட்ஸ், ஸ்பை ஷார்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ அப்படி ஸ்பை ஷார்ட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸில் வச்சு நம்ம பார்க்கும்போது 450 கான்செப்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக நிறையா ஆட்டோ எக்ஸ்போவில் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட சேம் பைக்காக தான் இந்தியாவிலும் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த F450 GS பொறுத்த வரைக்கும் இது ஒரு 450cc பேரலல் ட்வின் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு 48 ஹார்ஸ் பவரும் 45 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூட பேர்டு வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கியான ஒரு பைக்காக இருக்குங்க. பிஎம்டபிள்யூவில் ஒரு பேஸ் மாடலாக இருந்தாலும் ரொம்ப டார்க்கியான பைக்காக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஆஃப் ரோடிங், அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பைக்காக இருக்கும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ரீல்ஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து இருக்க போகுது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு 6.5 இன்ச் கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த கலர் டிஎஃப்டி டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிபிள் ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் கார்னரிங் ஏபிஎஸ் அண்ட் டிசிஎஸ் அப்படிங்கிற ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் 175 கிலோகிராம் வெயிட், 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டெக்னிக்கலான ஒரு கான்ஃபிகரேஷனையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த 450cc இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலையபிலிட்டி இருக்குங்க. ஸோ ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக். அதே மாதிரி இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இன்ஜின், ரொம்ப நல்ல சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 19 இன்ச் வீலும், ரியரில் 17 இன்ச் வீலும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப ஒரு அஜைலான ஒரு பைக்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. நல்ல ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறேன் சூப்பரான பைக்காக இருக்கும். அண்ட் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்குது. கார்னரிங் ஏபிஎஸ், மல்டிபிள் ரைடிங் மோட், 6.5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ டெஃபினட்டாக இந்த பைக் உங்களுக்கான ஒரு பைக்காக கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் 1 or 2 months இந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட த்ரக்ஸ்டன் 400 அப்படிங்கிற பைக்குங்க. ஸோ ட்ரையம்போட த்ரக்ஸ்டன் 400 பொறுத்த வரைக்கும் இப்போது ஃபைனலான ரோட் டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே ரேசர் மாடல். இந்தியன் ரோட்ஸில் இது வந்து நிறைய இடத்துல ஸ்பை பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்பை பண்ண வந்ததை வச்சு பார்க்கும்போது இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டான கஃபே ரேசராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது ஒரு 400cc கஃபே ரேசர் மாடல். இந்தியாவில் இதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 ஸோ கண்டிப்பாக ஒரு புதன்கிழமை இந்த பைக் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த கஃபே ரேசருக்கே உண்டான அந்த ஒரு கவுல் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ல இருந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வரைக்கும் அந்த ஒரு சின்ன கவுல் கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளாக இருக்கு. என்னதான் உங்களுக்கு கஃபே ரேசராக இருந்தாலும் அதில் உங்களுக்கு அந்த கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான கிளிப்பான ஹேண்டில் பாராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பீட் 400 இந்த மாதிரி பைக்லலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதே கிளஸ்டர் தான் 400cc கஃபே ரேசர்லையும் கொடுத்துருக்காங்க. 399cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குது. 39.5 ஹார்ஸ் பவரும் 37.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் அசிஸ்ட் கிளச் வந்து இருக்கு. அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு ரெட்ரோ ஸ்டைல் தாங்க. கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். ஏன்னா சர்க்குலரான ஹெட்லாம்ப், கிளிப் ஆன் ஹேண்டில் பார் அண்ட் மிரர்ஸ், அப்புறம் ரியர் சீட்டோட அந்த ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக ரைடிங் ஸ்டாண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரெட்ரோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான சஸ்பென்ஷன் செட்டப் இருக்குது. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 17 இன்ச் அலாய் வீல் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டியூல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கும். லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அவைலபிளாக இருக்கும். டெஃபினட்டாக இதில் உங்களுக்கு அனலாகுன்னு சொல்லியிருக்காங்க கிளஸ்டர். அண்ட் இல்லைன்னா உங்களுக்கு செமி கிளஸ்டராக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு 3,15,000
ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் த்ரெக்ஸ்டன் 400 நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கவாசக்கியோட Z125. கவாசக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த Z125 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்தியாவில் லான்ச் பண்ண வேண்டியது, பட் லேட் ஆகிட்டு 2025 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் தான். 1,50,000 ஷோரூம் ப்ரைஸில் Z125 வரும். Z125 ஏன் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, Z125 கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 125யோட கான்ஃபிகரேஷன் ஆகும். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா Z250யோட டிசைனாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க பெஸ்ட்டான பைக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த Z125யோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். 15 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 40லேருந்து 48 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் 120 தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் இருக்குது. கிராப் ரேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடி தாங்க. இந்த டைமில் 2025 லான்ச் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் தான் கொடுத்தாகணும். டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான பைக்கை தான் Z125 வரப்போகுது. கண்டிப்பாக KTMோட 125cc டியூக் மாடலுக்கு ரைவலாக இருக்க போகுது. அடுத்ததா நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட CBR 250 RR அப்படிங்கிற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்குங்க. ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் Yamaha பார்த்தீங்கன்னா R3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்குக்கு ரைவலாக தான் இந்த 250 RR அப்படிங்கிற ஒரு ட்வின் சிலிண்டர் பைக்கை ஹோண்டா லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3,75,000 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், ரொம்ப ஃபார்வர்ட் லீனிங்கான ரைடிங் பொசிஷன் அவைலபிளாக இருக்குது. அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு TFT கிளஸ்டர் அதுவும் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், அதே மாதிரி நேவிகேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா 250 RR நமக்கு வந்து 3,75,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கும்போது இது 4-stroke 8-valve parallel twin cylinder engine, 40 horsepower, 25 நியூட்டன் டார்க்கும் வந்து தாராளமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அது அப்புறம் த்ராட்டல் பை வயர் டெக்னாலஜி இதெல்லாமே இருக்குது. டாப் ஸ்பீடும் 180 km/h தாராளமாக போகும். யூஎஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 13 liters கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஃப்ளை ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. ஏரோடைனமிக்ஸோட அந்த பாடி பேனல்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அடுத்ததாக அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு சொல்லுவேன். Yamahaவோட XSR மாடல். Yamahaவோட XSRல வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான பைக் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். XSR 155 1,60,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். XSR பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடர்ன் ரெட்ரோ ரோட்ஸ்டராக லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு நல்ல ப்ரைஸில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டீல் பிரேக்கராக கூட இருக்கலாம் இந்தியாவில். 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜினில் வரும். 19 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். 40 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் 140+ தாராளமாக போகும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இது லான்ச் பண்ணாங்கன்னா MT-15க்கு மேலே தான் இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலராக இருக்கும். 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஃப்ரண்ட்ல யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஃபிளாட்டான சீட், சர்க்குலரான LED ஹெட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்ரோ ரோட்ஸ்டருக்கு தேவையான அந்த ஒரு ஃபுல் டிசைனும் இந்த XSR 155ல நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் Yamaha பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரிலியாவோட RS 150 அப்படிங்கிற 150cc ஃபுல்லி ஃபேட் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த RS 150 பொறுத்த வரைக்கும் Yamahaவோட R15 அண்ட் RS 200க்கு, அதாவது பஜாஜோட பல்சர் RS 200க்கு ரைவலாக வரும். RS 150 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,70,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம். இந்த ஆப்ரிலியாவோட மாடல் பார்த்தீங்கன்னா மேபி லேட்டர் திஸ் இயர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ மேபி 2026 கூட இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 150cc சிங்கிள் சிலிண்டராக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 150cc ஆப்ரிலியா லான்ச் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக 1,70,000 அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். மேபி ப்ரைஸ் அதிகமாக கொடுத்தாலும் நல்ல கான்ஃபிகரேஷனில் சூப்பரான டிசைனில் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த RS 150யோட டிசைனும் கிட்டத்தட்ட உங்களுக்கு RS 457ஓட டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வேணும். இந்த பைக் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ராக் ஓரியன்ட் பைக், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதுனால கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் எதிர்பார்க்கலாம். ட்வின் ப்ரொஜெக்டர்
எல்இடி ஹெட்லாம்ப், யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டிஎஃப்டி டிஸ்பிளே, மல்டிபிள் ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த மாதிரி நல்ல கான்ஃபிகரேஷனில் ஆப்பிரியோட RS 150 நம்ம அப்கமிங் எதிர்பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஹஸ்க்வர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 400cc. ஸோ ஹஸ்க்வர்னால ஆல்ரெடி அவங்களுக்கு 250cc இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 400cc கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்படி வரும்போது 3 lakh rupees எக்ஸோரூம் ப்ரைஸில் நம்ம ஹஸ்க்வர்னாவோட 400cc எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு 400cc அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்குங்க. 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் வரும். 44 ஹார்ஸ் பவரும் 37 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்க போகுது. 160 km/h தாராளமாக போகும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பைக் வேணும் உங்களுக்கு லுக்கிங்கில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹஸ்க்வர்னாவோட ஸ்வெட்பில்லியன் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் 400cc-ல. ஏன்னா இதோட லுக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நீங்கள் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது. ஏபிஎஸ் டியூவல் சேனலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலுமினியமில் உங்களுக்கு ஃபோர்ஜ் பண்ண ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் ஸ்க்ரீன் எல்லாமே ரெடியில் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு நல்ல கான்ஃபிகரேஷனில் 400cc ஸ்வெட்பில்லியன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் ட்ரையம்போட ஸ்பீட் 400க்கு ரைவலாக. அடுத்ததாக கடைசியாக 8ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா KTMோட 160cc டியூக் அண்ட் RC மாடல் வரப்போகுது. ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் இல்லாட்டி நெக்ஸ்ட் அதாவது ஆகஸ்ட் இல்லாட்டி அக்டோபரில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்கலாங்க KTMோட 160cc RC அண்ட் டியூக் மாடலை இந்தியாவில். அப்படி வந்துச்சுன்னா 1,60,000 அதுக்குள்ளே தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல கான்ஃபிகரேஷனில் சூப்பரான டிசைனில் கண்டிப்பாக ப்ரைஸ் அஃபோர்டபுளில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 160 வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க KTM. டெஃபினட்டாக இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 8 பைக்கில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.